ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திரும்பவும் இந்த யூடியூப் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களுக்கு என்னுடைய நன்றிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கடந்த மாதம் கெஞ்சி ஜெபிப்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஒரு குறு செய்தியை தியானித்தோம். அதான் எனக்கு 2 நாள் ஒரு 100 பேருக்கு அதிகமாக பார்த்துருக்கீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதமும் ஒரு சின்ன தியானத்தை நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். அது உங்களுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தயவுசெய்து நீங்கள் கவனிக்கும்படி நான் கேட்கிறேன். கர்த்தர் நமக்கு கொடுக்குற எல்லா ஆசீர்வாதமும் நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க, வீடு, பொருள், நகை, பணம், சொத்து, வசதி எல்லாமே நம்ம ஆண்டவருடைய கற்பனையை கைக்கொள்றதுக்கு உதவியா இருக்கா, இல்லை இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை கைக்கொள்ளாம போறதுக்கு உதவியா இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற சோதனை. அதை தான் நம்ம ஒரு வசனத்தின் மூலம் தியானிக்க போறோம். ஏன்னா பொதுவாக எல்லா மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு, ஒரு குறை இல்லை. அப்போதான் என்ன பார்ப்பாருன்னா, உனக்கு குறையில்லாமல் எல்லாம் கொடுத்துட்டேன்னா எல்லாம் நிறைய வந்துருச்சா, வேணுங்கிற வசதி, வீடு, பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் வந்துருச்சா, அப்போதான் அவர் நம்மளை சோதிச்சு பார்க்குறார். நம்ம எப்படி இருக்கோம், எல்லாம் நிறைவாக வந்த பிறகு நம்ம மனசு ஆண்டவர் மேலே அன்பா இருக்கா, இல்லை ஆண்டவர் கொடுத்த வசதிக்கு பின்னால் போயிடுச்சா, ஆண்டவர் கொடுத்த பொருளுக்கு பின்னால் போயிடுச்சா, அவர் கொடுத்த பணத்துக்கு பின்னால் போயிடுச்சா, நம்ம ஆண்டவரிடத்துல அன்பு கூறுறத ஜாக்கிரதையா இருக்கமான்னு நம்மளை அவர் சோதித்து கொண்டே இருப்பார். அதுதான் இன்னைக்கு நம்முடைய செய்தி. அதைத்தான் நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க இருக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து, உன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குன்னு நீ அறியும்படிக்கு உன்னை என்ன செய்யறாரு, வனாந்தரத்துல நடத்தி வந்துடுறாரு. இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, இது நமக்கு தான். இப்ப ஆண்டவர் நமக்கு என்ன வேணும் அவருக்கு தெரியும். நமக்கு வாழ அடிப்படையா என்ன வேணும், எல்லா ஆண்டவர் நமக்கு அடிப்படையை அறிஞ்சு என்ன செய்யறாரு, சந்திச்சிடறாரு. நமக்கு தேவையான அத்தனையும் கொடுத்துடுறாரு. சுவாசிக்க காத்து, தாகத்துக்கு தண்ணி, பசிக்கு உணவு, மானத்தை மறைக்க ட்ரெஸ்ஸு, குடியிருக்க வீடு, போக்குவரத்துக்கு வாகனம், அப்புறம் இன்னமும் ஏராளமான ஆசீர்வாதங்களை, உலகத்துல நன்மைகளை நமக்கு தர. ஆனா இதெல்லாம் கொடுத்துட்டு அவர் என்ன நமக்கு அந்த கொடுத்ததையே சோதனையா வைக்கிறாருன்னா, அவர் கொடுத்தத நம்ம அதிக நேசிக்கிறோமா, இல்ல அவர் அதிக நேசிக்கிறோமா. இன்னொன்னு, நமக்கு கொடுத்த இவ்வளவு நன்மைகள்ல, ஆசீர்வாதங்கள்ல நம்ம எல்லா விஷயத்திலையும் நமக்கு எவ்வளவு வசதியும் பணமும் எல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ற மனசு நமக்கு இருக்கா, இல்லையா அப்படிங்கிறத அவர் என்ன செய்றாரு, சோதிக்கிறார். அதுலயும் நல்லா கவனிங்க. இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல 4 ஆசீர்வாதம் சொல்றாரு. 1 10ஆம் வசனத்துல, உனக்கு நல்ல திருப்தியான சாப்பாடு வந்த பிறகு நீ வசனத்தின்படி நடக்கிறியா நடக்கலையா, பசி பட்டினியா இருக்கப்ப ஆண்டவரே நடக்கல, ஆனா நல்லா வயிற்றுக்கு ஒரு திருப்தியான சாப்பாடு உனக்கு கிடைக்கிறப்ப, அடுத்து உனக்கு வீடு, நல்ல வீடை கட்டி நீ குடியிருக்கும் போது, 3வது பாத்தீங்கன்னா உனக்கு பிசினஸ், வியாபாரம், தொழில், நீ கையிட்டு செய்யற தொழில்ல நல்ல பெருக்க வரும்போது, அதுல முன்னேற்றம் வரும்போது, உனக்கு ஏராளமான ஆடு மாடு
உனக்கு பைபிள்ல அந்த உபாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை போட்டு வெள்ளியும் பொண்ணும் உனக்கு ஏகப்பட்டது பெருகும் போது திருப்தியான சாப்பாடு, நல்ல வீடு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ், நல்லா பண ஆசீர்வாதம் சொல்றாங்கல்ல, பொருளாதார ஆசீர்வாதம்னு, அது பெருகும் போது அதையும் தாண்டி பணத்தையும் தாண்டி ஏராளமான பொண்ணு வெள்ளியும் உனக்கு 4வது உனக்கு வரும்போது 14ஆம் வசனத்துல சொல்றாரு மோசே, நீங்க நல்லா கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும். உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும், உன்னைய எகிப்திலிருந்து கஷ்டத்திலிருந்து உன்னைய உயர்த்தின கர்த்தரை நீயே மறவாதபடி. இந்த 2 சோதனை இருக்கு. பொதுவா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், அப்பா எப்படா என் பிரச்சனை தீரும், என் கஷ்டம் தீரும், எல்லா குறைகளும் நீங்க எப்ப நான் நிறைவாவேன், எப்ப என் தரித்திரம் தீரும், எப்ப நான் பற்றாக்குறை தீரும், எப்ப நான் பரிபூர்ணம் அடைவேன், இப்படிலாம் தானே காத்திருக்கோம். ஆனா தரித்திரமோ பற்றாக்குறையோ பரிபூர்ணமோ நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் தான் நம்மளை ஒவ்வொரு நிலைமையா உயர்த்த போறாரு. ஆனா எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம அவருடைய கற்பனைகளை கைகொள்றோமாங்கிறத மட்டும்தான் அவர் சோதிச்சு பார்த்துட்டே இருப்பார். அவருடைய வேத வசனங்களை நம்ம கைகொள்றதுக்கு ஜாக்கிரதையா இருக்கமா, கைகொள்வாயோ கைகொள்ள மாட்டாயோ, பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இப்படி விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள எதையும் இச்சையாதிருப்பாயாக. அல்லது 2 கற்பனை தான். உன் தேவனாய கர்த்தரிடத்துல உன் முழு இதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. 2வது உன்னை போல பிறனை நேசி. இப்ப நமக்கு வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு நீங்க பாருங்க, ரொம்ப பேரு கர்த்தரை மறந்துட்டாங்க. வேதம் வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை, சர்ச்சைக்கு போறது இல்லை. ஆனா ஆண்டவர்கிட்ட பாதுகாப்புக்கு மட்டும் ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. காத்துக்கோங்க காத்துக்கோங்க காத்துக்கோங்க. காப்பார், காக்காம இருக்க மாட்டார். அவர் அன்புள்ளவர். ஆபத்து வந்துடாம எங்களை காப்பாத்துங்க, எங்களை உங்க செட்டைக்குள்ள வச்சுக்கோங்க. அந்த ஒரு பாதுகாப்புக்கு மட்டும் ஒரு வாட்ச்மேன் செக்யூரிட்டி மாதிரி ஆண்டவரை பயன்படுத்திக்கிட்டு, ஆனா ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு அந்யோன்யமான உறவு இருக்கு. தினமும் 42ஆம் சங்கீதத்துல சொன்ன மாதிரி, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நான் தேவனே உண்மை வாஞ்சிக்கிறேன். நான் எப்படா என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏசப்பாவோட சமூகத்துல போய் நிற்பேன், நான் எப்பொழுதும் உடைய சந்நிதியில் வந்து நிற்பேன், எப்படா எனக்கு உலகத்துல இருக்க வேலை கடமை எல்லாம் முடிச்சுட்டு வேதத்தை எடுத்து கொஞ்ச நேரம் தியானிப்போம், கொஞ்ச நேரம் துதிப்போம், கொஞ்ச நேரம் ஜெபிப்போம் அப்படின்னு தேவன் மேல நமக்கு இருக்கிற அன்பை, அவர் நமக்கு கொடுத்துருக்கிற வசதிகள் குறைச்சிருக்கா கூட்டியிருக்கா? இந்த செய்தியை பார்க்குற நீங்க கோடீஸ்வரனா இருக்கலாம், லட்சாதிபதியா இருக்கலாம், நடுத்தர வாசியா இருக்கலாம், அன்னாட குழியா இருக்கலாம். நீ யாரா இருந்தாலும் உங்களுக்கு அவர் என்ன சோதனை பார்ப்பார்னா, சோதிச்சு பார்ப்பார்னா, நீங்க அவருடைய கற்பனைய, அவர் மேல இருக்க அன்பினால கை கொள்றீங்களா, அதுதான் சோதனை. அதுல உண்மையா இருக்க ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களை நம்பி ஏராளமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த சோதனையில நம்ம ஜெயிக்கணும். யாக்கோபு 1 நம்ம வாசிக்கிற மாதிரி தான், நம்ம சோதனையில உத்தமன்னு விளங்க பண்ணணும். நமக்கு இந்த உலகத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதமே என்ன சோதனை தெரியுமா? நம்ம ஆண்டவரை முதலிடத்துல வச்சிருக்கோமா, கர்த்தர் நமக்கு குடும்பத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்த உறவுகளை, நன்மைகளை, பொருளை, பணத்தை, பிசினஸை, எதனாலும் நம்ம முதலிடம் கொடுத்துடலாம். கர்த்தரை தள்ளி விட்டுட்டு அந்த முதலிடத்துல தேவனுடைய ராஜ்யம் இருக்கிற முதலாவது இருக்க வேண்டிய இடத்துல இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிடலாம். அவ்வளவுதான், நம்ம வந்து பின்வாங்கிட்டு தான் அர்த்தம். ஆனா நம்ம வந்து பெயரளவுல அல்லது உலகத்துக்கு நம்ம வந்து எப்படி இருப்போம்னா தேவனுடைய பிள்ளைகள் மாதிரி தான் இருப்போம். ஆனா தேவனுக்கும் நமக்கும் எந்த உறவு இருக்காது. நீங்க அப்படி இருக்கீங்களா? இல்ல ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நன்மை, ஆசீர்வாதம், பொருள், செழிப்பு, நல்ல கனவை, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைய, பேராம்பேத்தி வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டார். ஆனா இதெல்லாம் எனக்கு ஆண்டவருக்கு இருக்க உறவை பிரிக்கல, எனக்கு ஆண்டவருக்கு இருக்கிற ஐக்கியத்தை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தடுக்கல.
நான் ஆண்டவரோட நல்லா ஐக்கியம் வச்சிருக்கேன், தினமும் வேதம் வாசித்து ஜெபிச்சு அவருடைய கற்பனைப்படி நடக்கிறதுக்கு நான் கிருபை கேட்டு என்னை காத்துக்கிறேன், வசனத்தின்படி என்னை காத்துக்கிறேன். அப்படி இருந்தா நீங்க சோதனையில தினமும் ஜெயிக்கிறீங்க. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்துருக்காரா? கை காலில் ஒரு நோய், உடம்புல நோய் இல்லாமல் இருக்கீங்களா? அப்போ இந்த உடம்புல, இந்த ஆரோக்கியமான இந்த உடம்ப நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்துல பயன்படுத்துறீங்க? இப்போ உங்க உழைப்புக்கு, உங்க வருமானம், உங்க தேவைக்கு 10 மணி நேரம் வளர்க்குறீங்க. ஆனா இந்த உடம்ப வச்சு நீங்க உங்க காலில், உங்களுக்கு இந்த உடம்புல கை கால்கள் கத்தர் கொடுத்த நல்ல இந்த இருதய ஆரோக்கியத்தை வச்சு நீங்க ஆண்டவருடைய கற்பனைப்படி யாராவது ஒரு தேவையில்லவங்களை போய் பார்த்து அவங்களுக்கு உதவி செய்றீங்களா? துக்கத்தில் இருக்க அவங்கள போய் பார்த்து விசாரிக்கிறீங்களா? பசியா இருக்கவங்களுக்கு போய் உணவு கொடுக்குறீங்களா? உங்களால முடிஞ்ச அந்த கர்த்தருக்காக செய்ய வேண்டிய கர்த்தருடைய கற்பனைகளை நீங்க உங்க இந்த உடம்புல அலைஞ்சி திரிஞ்சு செய்றீங்களா? உங்க வேலைக்கு எவ்வளவு நேரம்னாலும் நீங்க அலைறீங்க. ஆண்டா பாப்பா, உன் வேலைக்கு நீ இவ்வளவு அலைறியா, மெனக்கட்டுறியா, தூக்கம் இல்லாம இருக்கியா? யாக்கோபு செஞ்ச மாதிரி பொண்டாட்டிக்கு 7 வருஷம், அடுத்த பொண்டாட்டிக்கு 7 வருஷம். ஒரு ஜெபம் கிடையாது, ஒரு பைபிள் கிடையாது, ஒரு வேத தியானம் கிடையாது, கர்த்தரோட ஐக்கியம் கிடையாது. காப்பாத்துறதுக்கு மட்டும் கடவுள். நீங்க அப்படி இருக்கீங்களா? ரொம்ப பேர் இன்னைக்கு காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் கர்த்தர், மற்றபடி ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கவனிக்கிறதும் கிடையாது. ஒழுங்கா சர்ச்சுக்கு நேரத்துக்கு போறதும் கிடையாது. வீட்டில் வேலை வாசிக்கிறதும் கிடையாது. ஒரே உலகம்தான், வேலை தான், பணம் தான். உலகத்தை எப்படி ஆதாயம் பண்றதுங்கிறத மட்டும்தான் கவனம். சும்மா ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறோங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு வச்ச டெஸ்டே என்னன்னா, உனக்கு எல்லாம் நிறைவா இருக்கும்போது, நல்ல திருப்தியான சாப்பாடு, சூப்பரான சொந்த வீடு, நல்ல பிஸ்னஸ், ஏராளமான பொண்ணு வெள்ளி இருக்கும்போது நீ கிருபைய நினைக்கிறியா, அல்லது நான் இவ்வளவு தூரம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் கிருபைன்னு சொல்றியான்னு பார்த்துட்டே இருப்பார். கொடுத்துருவார். நான் சோதிச்ச கொடுத்துட்டு தானே சோதிக்கணும். உண்மை உள்ளவனா இல்லையான்னு எப்படி டெஸ்ட் வைக்கிறது? என்னை நம்பி ஒன்றை கொடுத்துட்டு தானே நான் எப்படி இருக்கேன்னு பார்க்க முடியும். அது மாதிரி கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருவார். உன் முன்னாடிக்கு துரோகம் பண்ணாம இருக்கியா? உனக்கு கொடுத்த மனைவிக்கு நீ துரோகம் பண்ணாம இருக்கியா? பிள்ளைகளை நீ தேவ பக்தியில வளர்க்குறியா? கர்த்தர் உனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்திலையும் அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறியா? நேரத்தையும் சேர்த்து சொல்றேன், பணத்தை மட்டும் சொல்றேன். சோதித்தருகிறார். துன்மார்க்கன அவர் சோதிக்கிறது இல்லை, ஆனா நீதிமான டெஸ்ட் வைக்கிறார். கர்த்தர் நீதிமான சோதிச்சு அறிகிறார். அதிகாரம் 22 பாருங்க, ஆபிரகாம் உன்னுடைய ஒரே மகனை நீ பலி செலுத்து. பாப்போம், இவன் காரானூர்ல இருந்து, மொசபதோமியால இருந்து அழைச்சிட்டு வந்த கர்த்தராகிய எல்சடாய் சர்வ உள்ளவராகிய என்னை அதிக நேசிக்கிறானா, இல்ல முதிர் வயசுல பெற்ற அவனுடைய ஒரே குமாரனை, ஏக சுதனை, நேசகுமாரனை நேசிக்கிறானான்னு டெஸ்ட் பண்ணாரு. ஆனா ஆபிரகாம் அதை ஜெயிச்சார். ஈசாக்காது, அவன் 2வது தான். நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட். நல்ல கடவுள் கர்த்தர், நீங்க கொடுத்த பிள்ளை அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன பயம்? ஆனா பாருங்க, ஆண்டவர் பயப்பா, அவனை ஒன்றும் செய்யாதப்பா, உன்னை சோதிச்சு பார்த்தேன், நீ தேவனுக்கு பயப்படுறப்பா, நீ என்னைத்தாம்பா முதலாவது வச்சிருக்க. இதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் உங்கள்கிட்ட வேற எதுவுமே எதிர்பார்க்கல, உங்க அன்பை தான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு எவ்வளவு ஆஸ்தி, பொருள், படம், செல்வாக்கு வந்தாலும் ஆண்டவரை முதலாவது நீங்க வச்சிருக்கணும். அவருக்குத்தான் நீங்க முதலிடம் கொடுக்கணும். அவர் மேலதான் உங்களுக்கு அதிகமான அன்பு இருக்கணும். ஆண்டவர் மேல வைக்கிற அன்பை ஃபுல்லா குடும்பத்தை மேல வச்சுட்டு அவரை பின்னாக்கு தள்ளிடக்கூடாது. அதே சமயம் சிலர் தப்பு பண்றாங்கன்னா, ஆண்டவர் அதையும் நேசிட்டு கொடுத்த மனைவி பிள்ளைகளை வெறுக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் அதையும் தப்புன்னு தான் சொல்றாரு. சமமா இருக்க சொல்றாரு. எனக்கு கொடுக்க வேண்டிய அன்பை எனக்கு கொடுத்துரு, உன் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை அவங்களுக்கு கொடு, சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாத்துலேயும் பாருங்க ஒரு ஒழுங்கு வச்சிருக்காரு. அதுல டெஸ்ட் தான். நம்ம அதில் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க சரி சிந்திச்சுக்கோங்க. உங்களை அவரு சோதிக்கிறார், சோதித்து பார்ப்பார். எல்லாம் கொடுத்துதான். நீங்க உங்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்துட்டு நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்களா, நடக்கலையா, வசனத்தை கைகொள்றீங்களா, கைகொள்ள மாட்டீங்களா, உங்க இருதயம் என்ன லட்சணத்துல இருக்கு, எவ்வளவு தூரம் உங்க இருதயம் தாழ்மையா இருக்கு, மேட்டுமையா இருக்குன்னு உங்களுக்கே உணர்த்திக்கிட்டே இருப்பாரு.
ஆண்டவர் உயிருள்ள தெய்வமா இருக்கிறதுனால, நமக்குள்ள அவர் இருக்கிறதுனால, நம்ம எப்ப பெருமை அடைஞ்சாலும் நீ பெருமை அடையாத, இதெல்லாம் என்னாலதான் சொல்லு, இதெல்லாம் கிருபைன்னு சொல்லுன்னு சொல்லுவார். அப்படி எதுக்கு எடுத்தாலும் கிருபைன்னு சொல்றீங்களா, அவருடைய இறக்கம் தாங்க, அவருடைய அருள் தாங்கன்னு சொல்லி மகிமைப்படுத்திங்கன்னா நீங்க பாஸ். அதனால இந்த சத்தியத்தை நான் வச்சுக்கோங்க. அவர் உங்களை தினமும் சோதிப்பார். நீங்க தினமும் அவருக்கு உண்மையா இருக்கீங்களான்னு பார்த்துட்டே இருப்பாரு. வாழ்நாளெல்லாம் இந்த டெஸ்ட் உண்டு. நம்ம தொடர்ந்து தினமும் அந்த சோதனையில கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்து, ஆவியான துணையோட, வசனத்தின் துணையோட நம்முடைய உண்மையை பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தினமும் நம்ம ஜெயிச்சுட்டே இருந்தா ஒரு நாள் முடிவு என்னன்னா பரலோகம். அவரை போய் சந்திச்சிடும். வெளிப்படுத்தல சொன்னார் பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அந்த லிஸ்ட்ல போய் சேர்ந்துருவோம். ஆண்டவரை விட்டுட்டு, அவர் கொடுக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு இஷ்டம் போல வாழ்ந்தவங்க, பாவத்துக்கு பின்னால போனவங்க, உலகத்துக்கு பின்னால போனவங்கலாம் அவரை தரிசிக்க முடியாது. அவங்க ஒரு நாள் வருத்தப்படுவாங்க. நமக்கு அந்த வருத்தம் வராதபடி ஆண்டவர் நம்மளை காப்பாராக. இதை கவனிச்ச உங்களை, குடும்பத்தை, உங்களுடைய எல்லா காரியங்களையும் நான் ஆண்டவருடைய கிருபைக்கும் அவருடைய வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.